பின்னணி பாடகர். அவரை தேடி போகிறேன். ரொம்ப ரொம்ப வயசானவர். அவர் நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய மனுஷன். அவர்கிட்ட போய் பாடல்கள் எழுதிட்டு வந்திருக்கீங்கய்யா அப்படின்னு காமிச்சேன். ஒரு 25 பாட்டு, சினிமாவுக்கே வர்ற பாட்டுகள் தான். 25 பாட்டு சாதாரணமாக சொல்கிறீங்க. அன்றைக்கி எனக்கு அந்த நேரத்தில் சாதாரணமாக போயிடுச்சா, உட்காந்து பேனாங்கையுமாவே இருந்துக்கிட்டே இருப்பேனே, மட மட மடமன்னு எழுதிக்கிட்டே இருப்பேன். எந்த லைன் எடுக்கணும் அந்த லைனை முடிச்சு தான் எழுதிருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போய் சொல்லி பேசி உட்காந்துட்ருக்கையில் அவர் நல்லா உட்காந்து ரொம்ப மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசினார். கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களான்னாரு. ஏதோ உங்கள் விருப்பத்துக்குங்கய்யான்ட்டேன். கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம், உட்காந்தோம். அப்போது பாடல்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தாரு. ஐயா 25 பாட்டு வரைக்கும் இருக்குதுங்கய்யா. ஆமாம், எடுத்த உடனே ஒரு பாட்டு முருகன் மேலே போட்டிருந்தேன். ஆமாம், முருகன் மேலே போட்டிருந்த போது அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டே ஆகிடுச்சு அந்த இடத்துல. என்ன ஆரம்பித்தேன், முருகா உன் அருள் இருக்க இருள் இருக்கு, இருள் மறைக்க ஒளி இருக்கு, நீ இன்றி நான் இல்லை வேலவான்னு. நான் இப்படி பாட மாட்டேன் அப்படின்னாரு. என்னங்க ஏன்னு, உன் அருள் இருக்கு இருள் இருக்குன்னு பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐயா மாற்றிட்டா போதுங்கய்யா. முருகா உன் அருள் இருக்க இருள் வருமோ, இருள் மறைக்க ஒளி இருக்க, நீ இன்றி நான் இல்லை வேலவா அப்படின்னு கொண்டு வந்தேன். இதை முழுசாக பாடி முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் மறுபடி பார்த்தாரு. அவர் ஒவ்வொரு பாட்டாக பாடினார். ஏதோ ஒருத்தர் அனுப்பினார், ஒரு பெரிய மகான் அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல் நான் எடுத்து பாடினேன், நல்ல பேர் வாங்கினேன். அந்த மகான் எங்கே இருக்கிறாரோ இன்ன வரைக்கும் நான் பாடலை பார்க்கல. ஒவ்வொரு சினிமா பாட்டத்தில் வர்ற பாட்டு தான். அப்படி ஒன்று ஒன்றா பாடி காமிச்சார். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் இப்போ சென்னையில் பாடலுக்கு 250 ரூபா ஒரு கணக்கு உண்டு. 25 பாட்டு வரைக்கும் வர்றபோது ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சா போனேன். அவர் பேசுகிறத பார்த்தா என்னையும் மகானாக்கிட்டு போகிறாரு. பரவாயில்ல, நம்ம இவர் வாயால் ஒரு மகானாகவே இருக்கட்டும், மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்கய்யா அப்படின்னு பெருசாக கும்பிடு ஒன்று போட்டு வந்துட்டேங்கய்யா. மறக்க முடியாத அமைப்புகள் இது பூரா, மறக்க முடியாத ஒரு எல்கைகள். அந்தந்த எல்கை அதோட முடிஞ்சிருது இல்லையா, எல்கைன்னு தானே சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கப்புறம் அது சினி உலகத்துக்கு அப்படி கால் எடுத்து வைக்கிறேங்கய்யா. சினி உலகத்தில் கால் எடுத்து வைக்கிற போது அது கேமராமேன் குமார்னு ஒருத்தர், மேக்கப் மேன் சாந்தி நாராயணன் இருக்காரு. ஆமாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுகளை முன்னிலையில் நான் உள்ளே போயிட்டேன். அங்கே தான் டி ராஜேந்திரம் அந்த யூனிட்டில் இருக்காரு. என்னுடைய மறுரூபம் என்னை பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். ஆமாம், அப்படி தான் தெரியும். அப்போது நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகணும் செய்தோம். பார்க்கலாம். ஆமாம், இப்போ இடையில மதுரைக்கு ஒரு கோவிலுக்கு வந்திருந்தார். இந்த நம்ம கற்பகனை தாண்டி ஒரு பெரிய கோவில் 40 நேராக போயிட்டேன். என்னங்கண்ணே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கையா, அண்ணி வந்திருக்காங்களா, இல்லையா தம்பி வந்தேன், தம்பி இன்னும் வரலையே, நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்படியே பார்த்து பேசிட்டு வந்தான். அந்த பழைய பழக்கங்கள் அப்படியே டச் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. பழையிருந்தால ஒரு யூனிட் இருந்த ஆளுகள் இல்லையா. ஆமாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே போய் பார்க்கையில் சரி கதைகள் நிறைய வச்சுருக்கோம், அது சினிமாவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உள்ளுக்கு நுழைஞ்சு ஒரு கதையை வெளியிட்டுருணும் அப்படின்னு பார்க்குற போது அவங்க அந்த யூனிட்டில் வேறு ஆளுகளை நியமிச்சிருந்தாங்க. கதை கேட்குறதுக்கு, கதை படிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஒன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அவங்க ரூபத்தில் போய் பார்க்குற போது நீங்கள் கதையெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு உட்காந்துட்ருக்க முடியாது, நாங்கள் சொல்கிற டயத்துக்கு நீங்கள் வரணும், கதையை எங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சொல்ல முடியும்னா வந்துருங்க, உட்காந்து கேட்டுருவோம், பார்த்துருவோம், நல்லா இருந்துச்சுனாக்கா எடுத்துக்கிறோன்னாரு. நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறோன்னு சொன்னவங்க அவங்க சொன்ன டயத்துக்கு வேறு நானும் போகிறேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் அண்ணனை பார்க்க முடியல, நம்ம ராஜேந்திரனையும் பார்க்க முடியல. இந்த குரூப் வேறையாக இருக்குது யூனிட்டு, இந்த யூனிட்டு வேறையாக இருக்குது. அப்போது போன உடனே பெட்டில் தான் உட்கார வச்சாங்க. என்ன சேர்லாம் கிடக்கு, சேர்கள்லாம் அவங்க உட்காந்துடுறாங்க. இல்லை, வேற ஒரு வேலையை நடக்குது, கதவுக்கு தான் லாக் பண்ணிட்டாங்க.
சரி சொல்லுங்க. அப்படியே யோசனை பண்ணேன். இது எங்கிட்டோ மைக் வச்சிருக்கிறாங்க, மைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு பார்க்கல. ஒரு சின்ன வயரை கீழே பார்த்துட்டேன், பெட்டில் தான் இருக்குது. அந்த எடுக்கிறதுக்கு ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு பெட்டில் தான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த நேரம் ஒரு கதை, கலங்காதே கற்புக்கரசின்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கலங்காதே கற்புக்கரசி அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த ஒரு இதில் ஒரு லேசமாக அந்த முழுசாக முடிக்கல. என் மனச்சாட்சிக்கு தான் சொல்கிறேன், முழுசாக முடிக்க மனசு வரல. ஏன்னா இது திருட பட போகுதுங்கிறது தெரியுது. இது பேசுகிற வரைக்கும் கூட ஏதாவது சேர்த்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இறங்கணும், இது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, வேறு கதை இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேறையா இறங்கி வந்துட்டேன். ஏன்னா அங்கே கொடுத்தாச்சுன்னா பூராமே களவாடப்படுறது தானே. அது எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எழுதி நம்ம ஒரு ஏமாளியாக போகக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் தான். ஆமாம், அப்போ தான் நினச்சேன், சினிமா படத்தை நம்பி வரக்கூடிய ஆளுகள் நிறையா, நடிக்கணும்னு வர்ற ஆளுகளோ டைரக்ட் பண்ணணும்னு வர்ற ஆளுகளோ நிறைய வந்துட்டுருக்காங்க. பாவம் உங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகுறது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க பணம் வாங்கிக்கிட்டு நடிகராக்குறாங்க. இன்றைக்கும் நடக்குது. ஆனால் அது பூராமே ஒரிஜினல் ஆகுதானே? இல்லை, அது ஏமாற்றுகள் நிறைய இருக்குது. ஆமாம், அந்த இப்போ எடுத்துருவோம், அங்கே இருக்குது ஷூட்டிங், இங்கே இருக்குது ஷூட்டிங்னு பொய் தான் நிறைய போயிட்டுருக்கு. அதனால தான் மக்களே உங்களுக்காக சொல்கிறேன், இது மாதிரி நல்லா ஏமாந்துடாதீங்க. பெரிய பாடகராக இருந்தாலும் போய் ஏமாற வேண்டாம், பெரிய டைரக்டராக இருந்தாலும் போய் ஏமாற வேண்டாம். சினி உலகத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. வேண்டான்னு சொல்லலை, தலை விதி இருந்ததுனாக்க நேரவே தேடி வந்துடும். ஆனால் விரயமாகணுங்கிற கட்டம் இருந்துச்சுனாக்கா பணம் காசு செலவழித்து வச்சிடும். ஒரு சில ஆளுகள் லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டு படமே எடுக்காத அளவுக்கு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கை. மக்களுக்காக எச்சரிக்கைப்படுத்துகிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். இதுதான் தனி ஒருவனாகவே வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்னுடைய கதையில் முழுவாசி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க, தெளிவாகிக்கிறங்க அப்படிங்கிற கட்டத்தில் தான் வர்றேங்க நண்பர்களே. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதோட வெளியேறி வந்துடுறேன். வந்ததோட மற்ற வியாபாரங்கள் பார்த்துக்கிட்டு மீனம்பாக்கத்து பக்கத்தில் திரிசூல்னு ஒரு ஏரியா இருக்குது. சென்னை மீனம்பாக்கம் பக்கத்துலேயே திரிசூல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, என்ன ப்ரெஸ்ஸுன்னா கண் தெரியாதவங்க படிக்கக்கூடிய பிரெயில் எழுத்தினுடைய ப்ரெஸ்ஸு. பிரெயில் புள்ளி புள்ளியாக இருக்குது. அந்த பிரெயில் எழுத்தில் உள்ள ப்ரெஸ்ஸு. அங்கே வந்து டைரக்டராக இருக்கிறவர் வந்து ஜோஸ் அப்படின்னு அவருக்கு பேர். அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கதைகள், இந்த நம்ம பிளைண்டுகளுக்கு தேவையானது அத்தனை நான் எழுத முடியும்யா அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. உங்கள் பேர் என்ன கேட்டார். அப்புறம் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமானார்னா இந்து தானுங்கய்யா. வணக்கம். இந்த வார தனி ஒருவன் நிகழ்ச்சியை கண்டுகளிங்க. அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பேர் PN ராஜன், டாக்டர் PN ராஜன்.